எக்ஸ்கியூஸ் மீ. இதுதான் சரியான டைம் அகிலன் கிட்ட பேசுறதுக்கு. சிஸ்டர், இன்ஜெக்ஷனா? நீங்க பயப்படாதீங்க, நான் வலிக்காம போடுறேன். கமான், என் போனை எடுடா. திரு இப்ப என்ன கண்டுக்கிற நிலைமையில இல்ல. என்ன சாருமதி கால் பண்றா? சொல்லு சாரு, எங்க இருக்க? டி, பார்ட்டியில இருக்கேன்டா. பார்ட்டிலியா? மாட்டணும். இன்னைக்கு நான் தொலைஞ்சேன். யாரு? அம்மாவா? குடு. அம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எப்ப வருவோம் என்னன்னு கேட்டு சாருமதி டென்ஷன் ஆக்காதீங்க. போனை கட் பண்ணா சந்தேகம் வருமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ. எதுவா இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? அத்தை, பார்ட்டி முடிஞ்ச 5 நிமிஷத்துல நாங்க வீட்ல இருப்போம். நான் வச்சிடுறேன். நான் வீட்டுக்கு போனதும் சொல்லிடுறேன். அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத. எனக்கு என்ன டென்ஷன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்படியா? டென்ஷன் இல்லையா? இல்ல இல்லங்க. இந்த குளிர்லயும் உனக்கு வேர்க்குதுன்னா அதுக்கு காரணம் டென்ஷன் இல்லாம வேற என்ன? பி ஃப்ரீ சாருமதி, லெட்ஸ் ஜாயின் தி பார்ட்டி. உட்காரு. கால் பண்றான், பேசாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா திருமாறனுக்கு டவுட் வந்திருக்குமோ? என்ன பண்றது? ஐயோ. உதவி ஒண்ணு எனக்கு தேவையில்லை.
அத்தை திட்டினா எதுக்கு ஏன் திட்டுறாங்கன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆனா மாமா அப்படி இல்ல. அவர் யார் செஞ்ச தப்புக்கு நம்மள திட்டுறாருன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. மாமா மாமா எதுக்கு என்ன ஏலம் விட்டுக்கிட்டு இருக்க? காஃபி கொண்டு வந்திருக்கேன் மாமா, எடுத்துக்கோங்க. என்னாச்சு சரண்யா? ஒண்ணும் இல்ல அத்தை. அப்புறம் எதுக்கடி இப்படி கத்துன? மாமா திட்ட போறாருன்னு நினைச்சேன். ஏய், இதுக்கு தான் அடிச்ச மாதிரி கத்துனியா? கீழே கிடக்கிற காஃபி கப்ப பார்த்தா கை தவறி விழுந்த மாதிரி இல்லையே. சரண்யா ஏதோ தப்பு செஞ்ச மாதிரில இருக்கு. எங்க நீங்க சொல்லுங்க. சரண்யா என்ன கொண்டு வந்தா? காஃபி தானேப்பா? காஃபியா? அது கழனி தண்ணீர சக்கரை போட்டு கொண்டு வந்திருக்கா. முதல்ல சரண்யாவை யார் காஃபி போட சொன்னது? மாமனாருக்கு ஏதாவது சேவை செய்யலான்னு கொண்டு வந்திருப்பா. இந்த சேவையில நான் கேட்டனா? சரிங்க, நீங்க கோவப்படாதீங்க. நான் மறுபடியும் போட்டு கொண்டு வரேன். இந்த தேவையில்ல. சுபத்ரா என்ன பண்றா? அவ எங்க வீட்ல இருக்கா? இன்னும் வரலையே. என்ன சொல்றீங்க? நேத்து கோவிலுக்கு போன பொண்ணு இன்னும் என் வீடு திரும்பல. அவங்க வரலன்னு தான் மாமா நான் காஃபி கொண்டு வந்தேன். அது காஃபி இல்ல கழனி தண்ணின்னு சொல்லிட்டாருல. சுபத்ரா வர வரைக்கும் நீங்க காஃபி குடிக்காம இருக்க முடியுமா? முதல்ல ஏன் சுபத்ரா வீட்டுக்கு வரலங்கிற விஷயத்துக்கு வாங்க. ஏன் வரல அவ? அம்மா சுபத்ரா கோயிலுக்கு போயிருக்கிறதா நம்பிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் திருட்டு சாமியாருங்க கூட கோயில்னு சொல்லி ஆசிரமம் நடத்துறது அதிகமாயிடுச்சுப்பா. அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு மக்கள் கூட்டம் அலமோதுதே. அந்த மாதிரி சேவை செய்யறதுக்கு ஏதாவது ஆசிரமத்துல தங்கிட்டாலோ என்னவோ. இன்னொரு வாட்டி சுபத்ராவை சந்தேகப்பட்டு தப்பா பேசுன உன்னை கொன்னுடுவேன். பேச்சுல சுத்தம் இல்லாதவங்க என் மூஞ்சில முழிக்க கூடாது. போ வெளியே. அதனாலதான் நீ இன்னும் இங்க நின்னு பேசிட்டு இருக்க. இல்லனா உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பேன். அகல்யா, வா போலாம். வா. ஏய், அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், வா.
அது என்னங்க, நானே காலையில வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். வெளியே போன பொம்பளை புள்ள ராத்திரியாகி இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்ல வேண்டாமா? கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தெரிஞ்சவங்க யாரோ இறந்துட்டாங்கன்னு அங்க போயிட்டு வரேன்னு சொன்னா இப்ப வந்துருவாங்க. அத நீ வந்து சொல்லக்கூடாது. என்னாச்சு ஏதாச்சுங்கிற விஷயத்த அவ எனக்கு போன் பண்ணி சொல்லணும். அதுக்கு தானே கையில போன் இருக்கு. பாத்தியா, என் அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணணும்னு கூட முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. நான் இதை இப்பதான் பாக்குறேன். நீ என் குடும்பத்தை கெடுக்க இன்னும் என்ன நல்லா செஞ்சிருக்க சொல்லு. அவங்க டைவர்ஸ் செய்யறது அவங்க விருப்பம். இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? டைவர்ஸ் பண்ண கூட யாருக்காவது விருப்பம் இருக்குமா? நிச்சயமா அது அவங்க தனிப்பட்ட விஷயம். உன் திமிரு பேச்ச நிறுத்து. என் அம்மானா என் அப்பாவுக்கு உயிர். டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்காருன்னா நீ எந்த அளவுக்கு என் அப்பாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கணும். நீ பேசுற எதுவுமே உண்மை இல்ல ஆதிரா. உண்மை என்னங்கறத நிரூபிக்கவும் இப்ப எனக்கு நேரம் இல்ல. என் அம்மா செத்து என் அப்பா ஜெயிலுக்கு போய் நான் இன்னைக்கு அனாதை அப்படி நிக்கிறதுக்கு காரணம் நீ. இனிமே உன்னோட கேரக்டரை ப்ரூவ் பண்றதுக்கு இங்க எந்த அவசியமும் இல்ல. இங்க பாரு ஆதிரா, வாய்க்கு வந்தபடி பேசாத. நான் பொறுத்துக்குவேன். ஆனா எங்க வீட்ல இருக்கிறவங்க இதெல்லாம் சகிச்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. பெத்தவங்க உன்னை சரியா வளர்க்கலன்னு தான் பேசுவாங்க. என் அம்மாவை பத்தி தப்பா பேசினவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த கோபம் தான் வேண்டான்னு சொல்றேன். சரி, கிளம்பு போலாம். வரேன். உன் வீட்ல என் அம்மாவோட மெமரிஸ் இருக்காது. என் அப்பா இருக்க மாட்டாரு. எனக்குன்னு அங்க ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் நான் உன் கூட வருவேன். நீ கூப்பிடுறதுனால உனக்கு கட்டுப்பட்டு வரேன்னு நினைக்காத. நான் அங்க வர்றது தினம் தினம் உன்னை அங்க அழ வைக்க மட்டும்தான். இந்த 6 மாசம் உன்னை அழாம பாத்துக்கிறது தான் என்னோட கடமை. எங்க அம்மா உடம்புக்கு நான் கொல்லி வைக்கும் போது உன்னை நான் பழி வாங்குவேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். என் குடும்ப சதர்ன மாதிரி அவன் நிம்மதி சதஞ்சாதான் என் வெண்ணிலாவோட ஆத்மாவே சாந்தி அடையும். சரி, சீக்கிரம் வா. என் மணி, இங்க வா. அம்மா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போன்னு சொன்னேன்ல. இது உடனே போறமா? போ சீக்கிரம். அப்பா, சுபத்ரா இல்லனா இந்த வீடு வீடாவே இருக்காது. பெரிய மாமா என்ன சொன்னாரோ இங்க வந்து கோவத்தை காமிக்கிறாங்க. ஏய் சரண்யா, என்ன அங்க முணுமுணுப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஆமாமா, உனக்கு முணுமுணுக்கவே தெரியாது பாரு. ஏய் தமிழு, உன் பொண்டாட்டிக்கு காஃபி போட தெரியுதோ இல்லையோ, குசலம் பேச நல்லா தெரியும். அத்தை, டேய் மணி, மணி, அத்தைக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. ஐயா, சீக்கிரம் இதோ வரேன் ஐயா. சீக்கிரம் வா. பகலியா பாருமா. குடுமா குடு. குட் மார்னிங் பாட்டி. வணக்கம் பேராண்டி. ஸ்வீட் எடுத்துக்கங்க பாட்டி. ஏய், எதுக்கு? அம்மா, காலையிலே கோவமா இருக்கீங்க போல. வீடே அதிருது. ஏண்டா எங்க அம்மா கோவமா இருக்காங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? சொல்லுடா. ஏய், ஸ்வீட்டை கொடுத்து பாட்டியை கூல் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கான் போல. அம்மா, பாட்டியோட கோவம் இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போக போகுது. விஷயம் என்னன்னா,
நான் அப்பாவாக போறேன். நீங்கெல்லாம் ஹாப்பியா இருக்கீங்க, ஆனா நான் அகிலன் கூட இருந்தா தானே ஹாப்பியா இருப்பேன். எடுத்துக்கங்க பாட்டி. ஸ்வீட் எடுத்துக்கங்க. தேங்க்யூ பாட்டி. நல்லா இருமா. என்னங்க எடுத்துக்கங்க. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்யூ. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் திரு. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் ஷாரு. நான் இன்னொன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு இல்ல, என் தம்பி அகிலனுக்காக. அதோ உன் தம்பியே வந்துட்டானே. அகிலன் இங்கதான் இருக்கானா? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? டேய், நம்ம சாரு பிரெக்னண்டா இருக்காடா. ஏண்டா நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம், உனக்கு சந்தோஷமாவே இல்லையா? நீ சிரிக்கவே மாட்டியாடா? அப்படிலாம் இல்ல சித்தப்பா. உங்க அக்கா உனக்காக ஸ்வீட் எடுத்து வச்சிருக்கா. ஆமா அகிலா, இந்தா. இருங்க இருங்க, நானே என் கையால கொடுக்குறேன். அகிலா, இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஆமா, போன வாரம் சாருமதியோட கோயிலுக்கு போயிருந்தியா? ஐயோ, சிசிடிவில நாங்க 2 பேரும் பைக்ல வந்தத அப்பவே பாத்துருப்பாரோ? டேய், கார சாப்பிட்டா தானே பொறையேறும். ஸ்வீட் சாப்பிடும்போது உனக்கு ஏன் பொறையேறுது? யாராவது நினைச்சிருப்பாங்கம்மா. ஒரு வாரமா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காத திருமாறன் அகிலன் கிட்ட மட்டும் கேக்குறாருன்னா என்ன அர்த்தம்? சந்தேகம் வந்துருச்சா? சொல்லு அகிலா. டேய், நீ ஏதாவது கோயிலுக்கு போனியா? கோயிலுக்கு போகட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா சாருமதி கூட எதுக்காக போனா? இங்கே நிறுத்திக்கங்க. சரிங்கம்மா. என்னங்க? அம்மா சில்லறையா இருக்குங்களா? பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. ஓ இஷ்டத்துக்கு வாரி வழங்குற அதானே? உன் காசா இருந்தா பார்த்து செலவு செஞ்சிருப்ப. என்ன அப்படி பாக்குற? என் அப்பா மாதிரி ஏமாந்து போனவங்க குடுக்கற பணம் தானே, அதான் எப்படி அள்ளி அள்ளி குடுக்கற. என்ன சொன்னாலும் உனக்கு கோவமே வரலையா? நீ என் கூட எங்க வீட்டுக்கு வரதே போதும், நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். ஆட்டோவை உன் வீட்டு முன்னாடி நிப்பாட்டாம பாதி வழியிலேயே என்னை இறக்கி நடக்க வைக்கும் போது தெரியுது உன் திருட்டுத்தனம். வீட்டுக்கு தெரியாம நீ கேர்ஃபுல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு. என்ன
திட்டணும்னு தோணுதா? திட்டு. இல்ல, சொல்லணும்னு தோணுது. என்ன? உன் ஆக்ரோஷம், அடாவடி, அசிங்கமான பேச்சு இது எல்லாத்தையும் இந்த ரோட்லயே விட்டுரு. உன் சேட்டை எல்லாம் எங்க வீடு தாங்காது. மான மரியாதையோட அமைதியா வாழற குடும்பம் அது. ஓ, அப்படி ஒரு குடும்பத்துல நீ தப்பி வந்து பிறந்துட்ட போல. உனக்கு கௌரவம் மரியாதை இருந்திருந்தா என் அப்பாவை உன் பக்கம் இழுத்துக்க நீ பிளான் பண்ணிருக்க மாட்ட. என் அம்மாவும் என்னை விட்டு போயிருந்திருக்க மாட்டாங்க. நீ நினைக்கிறது வேற, நடந்தது வேற. இன்னும் எவ்வளவு போய் தான் சொல்லுவ? நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா உன் குழந்தைங்க கூட உன்னை பார்த்து கெட்டுதான் போவாங்க. எனக்கு குழந்தைங்க இல்ல. ஓ ஆமால, மிஸ் சுபத்ரான்னு டாக்குமெண்ட்ல இருந்துச்சு இல்ல? ஆனாலும் இப்பெல்லாம் உனக்கும் குழந்தைங்களுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல? அதுவும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு.